ஃபஸ்ட்டு டெல்லுக்கும் காம் ஸ்டோருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பேசிட்டு வந்தோம். இது லாஸ்ட் டைம் இந்த டெக் சப்மிட் மாதிரி இருக்க போது ப்ராடக்டை டெமோ பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இது உண்மையாலுமே இதுதான் டெக் சப்மிட்னு. இப்போ டெல்லை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு இப்போ தான் தெரியும். டெல்லில் நம்ம வாரண்டி செக் கூட நம்ம பண்ணுறதில்ல, டோல் ஃப்ரீக்கு தான் பண்ணோம். இப்போ ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு ஸ்க்ரூ எங்கே இருக்குது, என்ன பண்ணணும்னு கூட இதில் வெப்சைட்டில் இருக்குன்னு நமக்கு இப்போ தான் தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் பற்றி ஒரு செஷன் நமக்கு ஒரு இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஷன் கிடைக்கிறது போன வாட்டி இருந்தது. பட் வந்து அதை நம்பி அதுவும் அவங்க பை மிஸ்டேக் அது மாதிரி நடந்துச்சு என்னன்னு தெரியல. ஆனால் இது உண்மையாலுமே வேல்யூபுளாக இருக்குது. 1 day ஸ்பெண்ட் பண்ணி வந்து இருக்கிறதுக்கு ஒரு ப்ராடக்டை பற்றி ஃபுல்ஃபில்லான டெக்னிக்கல் செஷன் இது. இது மாதிரி எல்லா ஜோனுக்கும் எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்டை பற்றியும் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ. இப்போ ஜென்ரலாக என்னென்னா நம்ம வந்து இந்த ஆன்லைன் பற்றி சேலஞ்சிங்காக சொல்கிறோம். நான் வந்து சி சென்டர் ஆத்தூர்லேருந்து தான் நான் வரேன். எனக்கெல்லாம் என்னென்னா ஆன்லைனில் சார் சொன்ன மாதிரி ஆன்லைன் ஒரு விஷயமே கிடையாது. ஆன்லைனில் ரேட் காமிப்பாங்க, நான் சொல்லிடுவேன் தாராளமாக அங்கே வாங்கிக்கோங்க. யாரும் வாங்க மாட்டாங்க. 3 நாள் 4 நாள் போராடி திரும்ப நம்மகிட்டே வருவாங்க, அதே ரேட்டு கொடுன்னு. அவங்க அந்த ஆன்லைன் ப்ரைஸை ஃபோட்டோ எடுத்து கம்பெனிக்கு போடுறோம், முடிஞ்ச அளவு வந்து பார்கெயின் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த ப்ரைஸ்க்கு மேட்ச் ஆகுது. ஆன்லைன் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இஷ்யூ கிடையாது. செகண்டரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த வசந்தன்கோ இந்த மாதிரி கடை செயின் ஷாப் வந்து வச்சுருக்கீங்களா, மொபைல் கடைக்காரர்கள்லாம் லேப்டாப் விற்கிறான். அவங்ககிட்ட நம்ம வந்து போராட முடியல. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ தான் சார் சொன்னார், அந்த என்னது அந்த கிரெடிட் கார்டு வச்சு பண்ணுறதோ அந்த மாதிரி பஜாஜ் இந்த மாதிரி இது வச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஃபிடன்ஸ் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, சார் டெல்லிட்ட அவங்க கம்பெனி டெல்லியில் எனி கம்பெனிஸ்ட்டை யார் பேசினாலும் சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னா, சாம்சங்கில் வந்து ஒரு மொபைல் இருக்குன்னா அவங்க வந்து ஒரு சேனல் வச்சுருக்காங்க லோன் தரத்துக்கு. இப்போ வந்து அவங்க சாம்சங்லேயே வந்து அந்த லோன் சென்டர் இருக்குது, டிவிஎஸில் வந்து டிவிஎஸ் இருக்கு. அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஒரு சேனல் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிஸ்னஸ் இன்னும் நல்லா டாப்பாக இருக்கும். உண்மையிலேயே நான் ஒரு 2 மாதமாக எனக்கு சாம்சங்காரங்க என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, மொபைல் கம்பெனிக்காரங்க, நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய பண்ணுறீங்க, இந்த எஃபோர்ட் பாதி போடுங்க, நாங்கள் உங்களுக்கு செம சக்ஸஸ் தரேன்னு சொல்லிட்டு இடத்த மட்டும் பார்த்து சொல்லியிருக்காங்க. 5 லட்ச ரூபா நீங்கள் வந்து இடத்துக்கு செலவாகுது, என்ன அவங்க டெமோவுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஆகுது. அப்புறம் வந்து என்னது ஸ்டாக்குக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா ஆகுது. ப்ளஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 40 லட்ச ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ கட்டாயம் வந்து மாதத்துக்கு வந்து 2 லட்ச ரூபா தரோம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் அவங்களோட நிறைய ரீச் ஆகிருப்போம். மொபைல் கடைக்காரங்க வெளியே யாருமே போகிறதில்ல, நாம் டோர் பை டோராக போகிறோம். கஸ்டமர் நிரந்தரமாக கிட்டத்தட்ட வந்து 10 வருஷமாக நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் அவங்ககிட்ட இருந்து திரும்ப நம்ம ஒரு சிஸ்டம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதுக்கு இன்னும் அதை தாண்டி நம்ம ஜென்ரலாக ஒரு கஸ்டமர் நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த கிரெடிட் கார்டு இந்த மாதிரி சப்போர்ட், லோன் சப்போர்ட் வந்து கம்பெனிஸு, நம்ம ஐடி அசோசியேஷனு இதெல்லாம் செஞ்சால் நம்ம கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். இதுதான் ஒரே ஒரு செய்தி சொல்லணும்னு நினச்சேன். வாய்ப்புக்கு நன்றி, மகிழ்ச்சி. அது ரொம்ப இன்னைக்குள்ள ஈவெண்ட் கூட சொல்லலாம். கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்குது. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்ன சொல்லுங்க சார், சப்போர்ட் பண்ணனுங்க சார். ஆல்ரெடி சப்மிட் பண்ணிருக்கேன். சரி, இன்னைக்கு ஈவென்ட்டை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க. இன்னைக்கு ஈவென்ட் தான் டெக் சப்போர்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் நாம பண்றோம். லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் பண்ணப்போ நாங்க போக முடியல, எங்களுக்கு வந்து ஸ்லாட் இல்லைன்றதால. இப்போ இன்னைக்கு நடந்தது ரொம்ப நல்லாவே இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. தேங்க்ஸ் காம் ஸ்டோர் அண்ட் டெல் அவங்களுக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் அசோசியேஷன் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் கன்வே பண்ணுங்க. எல்லா அடுத்த ஒரு ஈவெண்ட் இது மாதிரி நடக்குதுன்னா எல்லாரும் வர அளவுக்கு ரெடி பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதுதான் எல்லா அசோசியேஷனுக்கும் சொல்றது அதுதான். அந்த தருமபுரி ஆகட்டும், சேலம் ஜோன் இருக்கிற எல்லாத்துக்குமே சொல்றது அதுதான். ஓகே. ஏன்னா இப்போ அடுத்த ரீஜன்ல பண்றோம் அப்படின்னா நாங்கள் வந்து கன்சியூமரில் இருக்கோம். கமர்ஷியல் பெருசாக பண்ணலன்னாங்க, பார்ட்டிசிபேஷன் பெருசாக கொடுக்கல, கான்ட்ரிபியூஷன் பண்ணல. பட் இந்த ட்ரைனிங் வந்து ரியலாகவே ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாக இருந்துச்சு. தேங்க்ஸ் லாட், ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்கனைஸ் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது இந்த டைமில் இப்போது புதுசாக இன்னோவேட்டிவ்லாம் நான் டெக் ஃபோரம் நம்ம இன்னும் ஜாயின் ஆகலை, இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த மாதிரி இதில் கண்டிப்பாக நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம். முக்கியமாக இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யார் யார் மெம்பர்ஸ் வரலையோ நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் தாழ்மையாக சொல்லிக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும்.
எவ்வளோ ஸ்டெப்ஸ் எவ்வளோ விஷயங்கள் எடுத்துட்டு நம்ம இந்த ஃபீல்டில் இத்தனை வருஷமா நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி பெருமைப்படுறதை விட இன்னைக்கு அப்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்ம சர்வைவல் ஆக முடியும். அந்த விஷயத்துல நிறைய விஷயங்கள் ஐ ஓப்பன் நீங்க கொடுத்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. நெல்லுக்கு காம்ஸ்டோர் 3 பேருக்கு கொஞ்சம் தேங்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு செஷன் நடத்துறது ஜோன் வைஸ் நடத்துறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா எல்லாருமே லாங் டர்ம் ட்ராவல் பண்ணி வர முடியாதுனால இந்த ஜோன் நடத்தும் போது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இந்த மாதிரி மற்ற ப்ராடக்ட்ஸும் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது செஷன் சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரியல. லாங் டர்மாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆன்சர் ட்ரைனிங் கொடுத்துருக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கான்ஃபிடென்ஸுக்கு எல்லாருமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மீட்டிங்கில் நல்லா தெரியுது. ரொம்ப ஜஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கான்ஃபர் டீமில் நான் ஜெய சொன்னாருங்க. அந்த டீமில் வந்து இந்த டெக் சமிட் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். எல்லாரும் சொன்னாங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது. ஒரு இலையில ஃபஸ்ட்டு சாம்பார் அப்புறம் ரசம் பொரியல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா அதே மாதிரி எல்லாத்தையும் அட் டைமில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். ஒருத்தர் வந்து லேப்டாப் மட்டும் இருப்பாங்க, ஒருத்தர் சர்வீஸ் பேஸில் மட்டும் இருப்பாங்க. ஸோ அந்தந்த டீம் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கொடுப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே எதிர்பார்த்து வந்து டெக்னிக்கல் ஃபார்மாக தான் எதிர்பார்த்தாங்க. சேல்ஸு ப்ளஸ் டெக்னிக்கலும் சேர்ந்து வந்திருக்கு. இது டெக்னிக்கலாக போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கொடுத்ததே வந்து நேற்று கூட பேசின வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் காமன் நேரம் தான் டெக்னிக்கல் கொடுப்பான்னு சொன்னாங்க. பட் அவர் வெங்கட்ட ஒரு 1 hour எடுத்து நல்ல ஒரு செஷன் கொடுத்துருக்காரு. பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு அந்த எல்இடி 3 தடவை தெரிஞ்சு ஆஃப் ஆகிறப்ப நாங்கள் பயப்படுவோம், ஏன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியும். இந்த மாதிரி நார்மலாக வருது. ஒரு சின்ன இதுதான். இதை தெரிஞ்சதுக்கு இப்போ 20 வருஷம் ஆகி போச்சு. ஃபீல்டில் இருக்கிறோம், பட் டெக்னிக்கல் அப்டேஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக கிடைக்கல. பழசுக்கு இல்லைங்க, இப்போ வரதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சொன்னார். ஓஸ்ட்ரோ வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல், 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடலாம் ஆஃப் ஆகி ஆனால் லைட் தெரியாது. அது ஒரு பிரச்சனையாக பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் சிமாஸ் பேட்டரி அடிக்கடி ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ நம்ம டெக்னிக்கலாக எதனால் நடந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்து இப்போ கரண்ட் டீமுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். நான் போன டைம் கோயம்புத்தூர்ல டெக் சமிட் நடத்தினப்ப நான் வரல. பட் அது எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஃபீட்பேக் கொஞ்சம் இதாக நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைமுக்கு வந்துட்டு ஃபீட்பேக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட் வந்து நல்லா ஃபுல்ஃபில்டாகவே கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரியே இருந்துச்சு. தமிழ்லாம் சொல்கிற மாதிரி வெப்சைட்னாவே நம்ம இந்த டெல் வெப்சைட்டுக்குள்ளே மேக்ஸிமம் சீரியல் நம்பர் செக் பண்ணுவோம், வாரண்டி செக் பண்ணுவோம், அதை மட்டும் தான் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்பேர் ஆர்டர் பண்ணுறதா இருந்தால் கூட எப்படி இருக்கும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து வந்தவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருக்கும். வராதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்த ஈவெண்ட் வந்து நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறவங்க நம்ம பண்ண போகிறத பார்த்துட்டு அடுத்த அசோசியேஷனில் அடுத்த ஈவெண்ட்டுக்கு வர வரைக்கும் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாமே 100% அட்டெண்டன்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். தேங்க்யூ.